ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது குரூப் 5A டெஸ்ட் ஷெடியூல். நீங்கள் தனியாக டெஸ்ட் போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டவங்க 15-20 டெஸ்ட் பக்கம் நீங்கள் எழுத போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி டெஸ்ட், மார்க் டெஸ்ட் மாதிரி தான். ஓகேங்களா? உங்களுக்கு பேப்பர் 1ல் 3 ஃபுல் செட் 100 மார்க் 100 மார்க் 100 மார்க்குக்கு தமிழில். அதே மாதிரி பேப்பர் 2லையும் ஜெனரல் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேப்பர். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் இந்த ரிவிஷனை விட்டுட்டு இந்த டெஸ்ட் நம்பர் 2, 3, 4, 5, 7, 8, 9, 10, 11 இதோட போர்ஷனை பாருங்க. பார்த்துட்டு இதுல ஒரு டெஸ்ட். ஸோ டோட்டலா உங்களுக்கு 7 டெஸ்ட் வந்துடும். ஸோ இந்த 7 டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி தான் இருக்க போகுது. இதன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, பேப்பர் 1க்கு வந்து 3 மார்க் 100 மார்க்ஸ் 100 மார்க்ஸ்க்கு 300க்கு எழுதுறீங்க. அதே மாதிரி பேப்பர் 2 இங்கிலீஷ்க்கும் நீங்க என்ன எழுதுறீங்க, ஸோ 3 எழுதுறீங்க. ஸோ இந்த 3 மொத்தத்துல மார்க் 3 மாதிரி இருக்கும். 3 மார்க் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா பேப்பர் 1க்கு 100, பேப்பர் 2க்கு 100. ஸோ டோட்டலா 6 பேப்பர் எழுதுறீங்க. அடுத்தது வந்து இந்த டெஸ்ட் ஷெடியூல் வாங்கிக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல்ல ஒருவேளை உங்களுக்கு கிராமர் பார்ட்ல இந்த பார்ட் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா மேக்சிமம் வந்து ஒருவேளை ப்ரிசைஸ் ரைட்டிங்ல டஃப்பா இருக்குது, அதுக்கு நீங்க ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இந்த டெஸ்ட் நம்பரை. ஸோ இந்த மார்க்கும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டெஸ்ட் டைம் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க. இப்ப மொழிபெயர்ப்புல ஒரு டவுட்டா இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு மார்க்லயும் வந்துடும். எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதோ ஒரு டெஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணி நீங்க அதுவும் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து மினி டெஸ்ட்னே நம்ம வச்சுக்கலாம். 20 டெஸ்ட்ல நம்ம ஒரு 7 டெஸ்ட் வந்து கொடுக்க போறோம். சரிங்களா? இங்க மொத்தம் நம்ம எவ்வளவு டெஸ்ட் பார்த்தோங்க, 20 டெஸ்ட். நீங்க வந்து 5000க்கு இந்த பேட்ச் நீங்க வாங்கியிருப்பீங்க, டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ இது வந்து மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 1000 ருபீஸ் தான். ஆனா எனக்கு நீங்க இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் கம்மிங் வீக்கெண்ட் வரையிலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பே பண்ணிக்கலாம். நான் என்ன நினைச்சேன்னா டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணலாம், டிசம்பர் 1ல வந்து இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனா நிறைய பேப்பர் வரும். இப்ப பாருங்களேன், இந்த வந்து ஆன்கோயிங் தான் இல்லைங்களா? இப்போ 20, 23, 27 எழுதுவாங்க. மொத்தம் 70 பேர்ல 40 பேர் கண்டினியூவா எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த 40 பேரையும் பேப்பரையும் கரெக்ஷன் பண்ணி, இப்ப இந்த பேட்ச் போட்டோம்னா நீங்க இதுலயும் வருவீங்க. ஸோ இதெல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கு பர்டனா இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்பவே நான் உங்களுக்கு போட்டேன்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம் இப்பவே நீங்க உங்களோட தவறுகள திருத்திக்கலாம் இல்லையா? நீங்க எழுதுறவே திருத்திக்கலாம். சிலர் வந்து போன வருஷம் நீங்க எழுதியிருப்பீங்க, நம்ம கிட்டயே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு கன்செஷன் ஆஃபர் வந்து இருக்குது. கன்செஷன் ஃபீ வந்து இருக்குது. நீங்க எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கால் பண்ணலாம். சரிங்களா? இல்ல இந்த டீடைல் வேணும், எனக்கு இந்த ஷெட்யூல் வேணும் அப்படின்னாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய 7867945526 இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டெஸ்ட் 6ஓட சிலபஸ் பாருங்களேன். 1ல இருந்து 5 வரையிலும் ரிவிஷன். அப்போ நீங்க இந்த ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எடுக்கிறீங்கனாலும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 3 முழு டெஸ்ட் எழுத போறீங்க, மார்க் டெஸ்ட் எழுத போறீங்க. அப்ப 6 பேப்பர் நீங்க எழுதுவீங்க. தமிழுக்கு 3 பேப்பர், இங்கிலீஷ்க்கு 3 பேப்பர் எழுதுவீங்க. அலாங் வித் இதுல ஏதோ ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கலாம். நிறைய பேர் அஃபிஷியல் ஃபார்மேட், அட்வர்டைஸ்மெண்ட், டிராஃப்டிங் அனௌன்ஸ்மெண்ட் எழுத தெரியாது, நோட்டிபிகேஷன் எழுத தெரியல, இல்ல அப்படி தெரிஞ்சாலும் இதை நான் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு இந்த டெஸ்ட் 10 நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லெட்டர் ரைட்டிங், இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங், இங்க அறிக்கை எழுதுறது, திட்ட மதிப்பு. ஏன்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரி போட்டப்ப எல்லாரும் டெஸ்ட் 11 தான் சூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ நீங்க அப்படி கூட சூஸ் பண்ணி நீங்க வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ மற்ற எல்லா விஷயமே நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து டீடைல்ஸா சொல்றேன். அடுத்து ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1-on-1 ஃபீட்பேக் தான் இருக்கும். ஒருத்தர் பேப்பருக்கு சார் ஒரு 1/2 an hour ஃபீட்பேக் சொல்லுவாரு. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டரா படிச்சு ஒரு 1-on-1 ஃபீட்பேக் வந்து Zoomல வந்து குடுப்பாரு. அதுவும் போக பார்த்தீங்க அப்படின்னா, மத்ததெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு ஆடியோ நோட் வந்து போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இத வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1000 ருபீஸ்ங்கிறது நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றது நம்மள கொண்டு போய் செக்ரட்டரியேட்ல கொண்டு போய் விடப்படுது. வே டு செக்ரட்டரியேட். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட இந்த பேட்ச்ல புக் வாங்குனவங்க வந்து இத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸோட சேர்ந்து வாங்கிக்கிறீங்க. ஒரு கிராமர் பார்ட் டவுட்டா இருக்கு, கிளாஸோட ரெக்கார்ட்ஸ் வேணும்னா, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா 500 குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸும் வந்து
அவைலபிளா இருக்கும். டீடைல் வேணா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.